என்னோட நேம் அருள்குமார். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ சிஎஸ்சி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் இந்த ஆஃபீஸ் விசிட் பண்ணும்போது நான் பைத்தான் படிக்க நான் வந்திருந்தேன். பட் ஆனால் வெங்கட் சார் மீட் பண்ணும்போது ஃபுல் ஸ்டாக் பைத்தானா நீ எடுத்துக்கோப்பா, இதுதான் உனக்கு பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. நானுமே அவர் சொன்னது மாதிரி எடுத்து நான் ஃபுல் ஸ்டாக் பைத்தானா நான் படிக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் இது கோடிங்கே என்னால் பண்ண முடியுமா, லைக் ஏன்னா லைக் ஆக்சுவலாக இதுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் எந்த நாலேஜுமே எனக்கு கிடையாது. ஸோ லைக் வெங்கட் சார் சொல்லியிருந்தாரு ஃபுல் ஸ்டாக் பைத்தான் நீங்கள் படிக்க பெட்டராக இருக்கும்ட்டு. ஸோ லைக் அதே மாதிரி நானும் ஃபுல் ஸ்டாக் பைத்தான் படிக்க ஆரம்பித்தேன். இங்கே இருக்க ட்ரெயினர்ஸாக இருக்கட்டும், வெங்கட் சார் இருக்கட்டும், எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ லைக் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுல்லாகவே எனக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் பேசிக்ஸ் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு கிளாஸஸாக இருக்கட்டும், டவுட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கரெக்டாக எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வெங்கட் சார் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக டீச் பண்ணியிருந்தாங்க. லைக் ரெசிங் ப்ரிப்பரேஷனோட கிளாஸாக இருக்கட்டும், இன்டர்வியூ கிளாஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வெங்கட் சார் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக எனக்கு டீச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இது இல்லாமல் இப்போ எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட டிக்கெட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரைஸ் பண்ணி என்னோட டவுட்ஸ் எல்லாமே அப்பப்பவே எங்களோட லைக் ட்ரெயினர்ஸ் கிட்டேயோ இல்லை வெங்கட் சார் கிட்டேயோ எனக்கு கேட்டு என்னால் கிளாரிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ லைக் இப்போ ஃபுல் ஸ்டாக் பைத்தாங்க படித்து இப்போ லைக் ப்ராஜெக்ட் பண்ணி இப்போ நான் ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனில் இருக்கேன். ஸோ லைக் இப்போ என்னோட லைஃப் இப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா காஸ்ட் இன்ஃபோடெக் எனக்கு கண்டிப்பாகவே ஒரு நல்ல ஒரு இடமா கண்டிப்பாக இருக்குது.